195 வேட்பாளர்களை அறிவித்த பாஜக தமிழகத்தில் ஒரு வேட்பாளரை கூட அறிவிக்க முடியாத சூழலில்தான் உள்ளது என அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். சென்னை சவுகார்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு நாடாளுமன்றத்தில் 40 தொகுதிகளிலும் வென்று பாஜகவுக்கு பாடம் புகட்டுவோம் என தெரிவித்தார். பிரதமர் மோடி இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் திமுகவை விமர்சிக்கிறார் என்றும் அந்த அளவிற்கு தமிழக மக்களின் மனங்களை திமுக வென்றுள்ளதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்றங்களில் வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. நேற்றைக்கு முன்தினம் 195 நாடாளுமன்றத்திற்குண்டான வேட்பாளர் பட்டியலை இன்றைய பாரத பிரதமர் அறிவித்திருந்தார். தமிழகத்திலிருந்து அவர் கட்சியின் சார்பில் ஒருவரை கூட அவர் அறிவிப்பதற்கு முன்வரவில்லை. வேட்பாளரை கூட தேர்வு செய்வதற்கு திறனற்ற ஒரு அரசுதான் ஒன்றிய அரசு தமிழகத்திலே என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கின்ற அளவிற்கு வலிவும் துணிவும் மிக்க இயக்கம் இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை என்பதை இந்த நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்து காட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்திற்கு வருகிறார் என்றால் தேர்தல் வந்துவிட்டது என்ற அர்த்தம் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சவுகார்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், சிறுபான்மை ஓட்டுகள் கிடைக்காது என்பதற்காக அதிமுக பாஜகவை விலக்கி வைத்துள்ளது என்றும், ஆனால் பாஜக அதிமுகவை தனது வழிக்கு வர வைப்பதற்கான வேலைகளை செய்து வருகிறது எனவும் தெரிவித்தார். அஇஅதிமுக அதாவது இவ்வளவு வருஷமா சேர்ந்து குடும்பம் நடத்தினாங்க. யாரு 10 வருஷமா பாஜகவும் அஇஅதிமுகவும் குடும்பம் நடத்துறாங்களா? கணவன் மனைவி போல தான் அடிமையா இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்களா? இப்போ என்னாச்சு? ஐயோ உங்க கூட இருந்தா நான் ஜெயிக்க மாட்டேயா, சிறுபான்மையர் யாரும் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா? இவ்வளவு வருஷமா இருந்தவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா? டெல்லியில ஆம் ஆத்மிக்கு எவ்வளவு தொல்லை குடசல் கொடுக்குறான். இங்க தமிழ்நாட்டில் கூட திமுக எதிர்க்கிறது என்பதற்காக என்ன பண்றாங்க? நம்பிக்கை நம்ம தலைவர்கள் மீது எல்லாம் பொய் வழக்குகள் போட்டு ஆட்டுறாங்களா? நீ டிவோர்ஸ் பண்ணல, விவாகரத்து பண்ணல, என்ன உன்னை தொடக்கூட மாட்டேன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி மேல இல்லாத கேஸா, தங்கமணி மீது இல்லாத கேஸா, பாஸ்கர் மேல இல்லாத கேஸா, இவ்வளோ வழக்கு இருக்கு. அங்க மட்டும் இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் ஏன் போக மாட்டேது? அப்போ கள்ள உறவு ஒன்னும் தொடருதுன்னு அர்த்தம்.